வெல்கம் பேக் டு சிம்பிளி வித் மீ. நான் உங்கள் மனிதன். இன்றைக்கி நம்ம அன்பே டயானான்ற படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். அன்பே டயானா படம் பார்த்து முடிச்சிட்டேன். படம் எப்படி இருக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா, பாரி இளவரனுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான் இந்த படம். ஜமா அப்படின்ற ஒரு படத்தை சூப்பரான ஒரு மேக்கிங்கோடைய நல்ல கண்டென்ட்டோடையும் ஒரு ஆழமான ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தடவை கமர்ஷியலான ஒரு படம் பண்ணியிருக்காரு. படம் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல காமெடியாக ஃபேமிலி ஓரியன்டாகவும் படம் பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ஃபிலிம். அதே சமயத்தில் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, ஜாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து இந்த படத்தை ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பரிதாபங்கள் கோபியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மா அந்த ஸ்லாங்லேயே போட்டு எடுத்துட்டாரு. அந்த ஸ்லாங் வந்து ஒரு மாதிரி மனசில் நிற்குது. அவரோட கேரக்டரும் மனசில் நிற்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவரோட கேரக்டர். அண்ட் அதே மாதிரி ஹீரோயினாக வந்து பண்ணியிருந்தவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகாக ஆங்கிலோ இண்டியன் கேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஒன்று உருவாக்குனது ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் ஒன்று உருவாக்கியிருக்காரு. செம்மையாக இருக்குது. சூப்பர்பான ஒரு ஏரியா அது. ஒரு நல்ல படம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நான் ஜமாவை மிஸ் பண்ணனால தான் இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணேன். தேட்டரில் பார்த்தேன். அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரோஜா மேம் அண்ட் சேட்டன் சார் பீக் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேருமே அவங்க வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி எலிவேட் பண்ணியிருக்கானுங்க. சேட்டன் சார்லாம் வந்து வாழ்ந்திருக்காரு, ரோஜா மேமும் வாழ்ந்திருக்காங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஒரு கேரக்டர் செலெக்ஷன் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரோஜா மேம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஷூட் ஆனாங்க. அதே மாதிரி தான் சேட்டன் சாரும். அவ்வளோ அற்புதமான ஒரு கதைக்களம். பெரம்பூர் நகரத்தில் நடக்கிற ஒரு படம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், காதல், காவியம், ஒரு நல்ல விஷயம். நம்ம ரியல் லைஃப்பில் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளுக்குள்ளே இருக்கிற தீய விஷயத்தை எப்படி போக்கணும் அப்படின்றத நம்ம இந்த படத்தை பார்த்தாது கற்றுக்கோங்க. இனிமேவாச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேஸ்ட்டை பார்க்காதீங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு எவ்வளோ பேர் சொன்னாலும் நான் இன்னும் நிறையா பேர் ஜாதியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வேணாம், இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் பார்த்தாது தெரிஞ்சுங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபைன் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இந்த வருஷத்துடைய சிறந்த படம் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் மீ. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்கானுங்க. பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா இவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது. என் இன்ஸ்டா பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டேக் பண்ணி போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த பாரி இளவரகன் அவருடைய ஜமா படம் வந்திருக்கு 2024. அந்த படத்தை கொடுத்துருக்கலாம். கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தை கொடுத்துருக்கலாம். பட் எவ்வளோ மெய்யழகன்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் மெய்யழகன் வந்தது. அதே சமயத்தில் மெய்யழகன் வந்த டைம்லேயே ஒரு நந்தன் அப்படின்ற ஒரு படமும் லப்பர் பந்துன்ற ஒரு படம் வந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்து நல்ல படங்கள் வந்த படங்கள் 2024 அவ்வளோ படம் நல்ல படம் வந்திருக்கு. ஏன் எதையும் பார்க்காம கண்ணை மூடி இந்த அவார்டை கொடுத்தாங்கன்றத எனக்கு ரொம்ப ரொம்ப யோசனையாகவே இருக்குது. கொஞ்சம் பார்த்து கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நல்ல படங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் இந்த மாதிரி இது நல்ல படம் அவார்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற வருங்காலத்தில் வர இயக்குனர்களுக்கும் ஆஹா நல்ல படம் பண்ணால் நமக்கு ஒரு அங்கீகாரமாவது கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயமாவது இருக்கும். ப்ளீஸ், அது எங்களுடைய பயங்கரமான வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் மீன்லாம் பார்த்துருப்பீங்க, போட்டு பொறுத்து எடுத்துருப்பாங்க. நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். அன்பேடாயனா மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாரி இளவழகனுடைய லைஃப் இனிமேல் தான் பயங்கரமாக போகுது. ஸோ அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Simply with Tami. Like, share and subscribe to Simply with Tami.